பொங்கல் பண்டிகை முடிந்து பொதுமக்கள் சென்னை திரும்பிய நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. தென் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சிறப்பு பேருந்துகள் சென்னைக்கு இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு மாநகர பேருந்துகள் மூலம் பொதுமக்கள் செல்கின்றனர். போக்குவரத்து துறை சார்பில் வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக இன்று 210 மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மதுரையில இருந்து வரோம், திண்டுக்கல்ல இருந்து ஏறுறோம். திண்டுக்கல்லே ஃபுல் டிராஃபிக் தான். திண்டுக்கல்ல இருந்து இங்க வரைக்கும் ஃபுல் ஜாமா தான். ஆனா இங்க உள்ள நுழைஞ்சோன்னா வண்டி அவ்வளோ இல்லை. இங்க சிட்டிக்குள்ள போறதுக்கு அதிகாரிகிட்ட கேட்டீங்களா? பஸ் இருக்கு, ஆனா ஃபுல் ஸ்டாண்டிங்ல இருக்கு. வண்டி டிரைவர் மூவ் ஆகலை. ஒரு சில வண்டி இருக்கு, இந்த நிற்கதான் இருந்துச்சு வண்டி, ஆனால் மூவ் ஆகலை. திருவண்ணாமலையிலேருந்து வரேன். திருவண்ணாமலையில் 1:30க்கே நான் கிளம்பிட்டேன். பட் அங்கே செம்ம டிராஃபிக். அங்கேருந்து இங்கே பஸ் எடுத்து வரதுக்குள்ளே செம்ம கூட்டம். என்னால் போகவே முடியல. எனக்கு இன்னைக்கு மார்னிங் காலேஜ் இருக்கு, ஆனால் என்னால் டைமுக்கு போக முடியாது போல. இங்கே பார்த்தா இங்கேயும் செம்ம டிராஃபிக். நான் நாளைக்கே வந்திருக்கலாம் போல லீவ் போட்டு. செம்ம டிராஃபிக்காக இருக்கு. ஃபுல்லாக டிராஃபிக் சார், வரவே முடியல. நான் கிளம்புனது 7 மணிக்கு கிளம்புனேன் சார், ராம்நாட்டில் இருந்து. வழக்கமா எவ்வளவு நேரம் ஆகும்? இது எனக்கு புதுசு, நான் போனதில்லை. இப்போ தனியாக ஏற்றி விட்டாங்க, எனக்கு எப்படி போகிறதுனே தெரியல. செல்லு வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. எனக்கு சிட்டில எந்த ஏரியாவுக்கு போகணும்? பஸ்ஸஸ் எல்லாம் இருக்காங்க? இருக்கு சார். பிராட்வே மாதிரி நான் போகணும் சார், திருவட்டூர் போகணும். க்ரௌடு அதிகமாக தான் சார் இருக்கு, யாரும் இது பண்ண முடியல. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.